சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வேளையில நம்மை விசுவாச அறிக்கைக்குள்ளாய் நடத்துவதற்கு பாஸ்டர் அம்மா வராங்க நம்ம மத்தியில. ஆமென். ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உடைய பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி ஆசமாவோடு சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இது எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் என்னிடம் தேவ தயவினால் கிருபையினால் எனக்கு உண்டு. இது என்னை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன். தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன் மற்றும் தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் அறிக்கையிடுகிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். என் ஆவி என் ஆத்துமா சரீரம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் சமூக வாழ்வு குடும்ப வாழ்வு தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்க. Thank you பாஸ்டர். பேசுவது கிருபை, சுமப்பது கிருபை, செயல்படுவது கிருபை, என் மூச்சு கிருபை, என் வாழ்வு கிருபை, என் எதிர்காலம் கிருபை, எல்லாம் கிருபையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எதற்குமே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் போகிறேன். Let's go to the word of God. யோவான் சுவிசேஷம். எனக்கு வேத வசனத்தை வாசிக்கிற அருமையான மகள் சோஃபியா அவங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பதிவு செய்கிறோம். we are recording. அதனால தான் நான் மற்றவர்களை ஊக்குவிக்க முடியல. நீங்கள்லாம் வாசிக்கணும்னு ரொம்ப வாஞ்சை இருக்குது. அப்படி வாசிக்க விரும்பலைன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு ராஸ்டர் போட்டுடலான் இருக்கேன். ஓகே, சரி. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். 14ஆம் அதிகாரம், The Gospel of John chapter 14. 14ஆம் அதிகாரம். Thank you Lord. 14ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 6ஆம் வசனத்தை சகோதரி சோஃபி அவர்கள் நல்ல தெளிவாக நமக்கு வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இயேசு ஒரு நிமிஷம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு 20 ஆண்டு காலமா தெரிந்தோ தெரியாமலோ கிருபையின் புரட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன புரட்சி? இந்த கிருபையின் புரட்சியில நம்முடைய திருச்சபையும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க?
இந்த கிருபையின் புரட்சியிலே பார்க்கும் பொழுது அடிமைப்பட்டவர்கள், பாவத்துக்குட்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், என்னால் நிற்க முடியலன்னு சொன்னவர்கள், புசல் காற்றை சந்தித்தவர்கள், வியாதிப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் அந்த கிருபை சொஸ்தமாக்கிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய முயற்சி, தங்களுடைய பிரயாசம், தங்களுடைய உணவு, தங்களுடைய உடற்பயிற்சி, தங்களுடைய எல்லா காரியங்களையும் தங்களை டிபெண்ட் பண்ணி, ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தோற்று போய் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கிருபையை பற்றி கொண்டவர்கள் இங்கே வெற்றியா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கிருபையின் புரட்சியில நீங்களும் நானும் சேர்ந்து கொள்றது நல்லது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலுமாக இந்த வார்த்தைகள் நான் பல கோணங்களில் தியானிச்சிருக்கிறேன். இது எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொண்டு வந்ததை நான் பார்க்க முடிகிறது. I could see a new revelation which is comes out of this scripture. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா இந்த பூமிக்கு வந்தார். வந்துட்டு அவர் பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட சீஷர்களோடு 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்திற்காக, யார் இந்த குடும்பம்? சூசையப்பர் மரியாளுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்தவர். அங்கே அவர்களுக்கு மத்தியிலே பிறந்த மற்ற பிள்ளைகளை கரை சேர்க்கும்படியாக தச்சு தொழில் வேலை செய்தவர். 30 ஆண்டுகள் கழித்து பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஊழியத்துக்கு வரார். He comes to the ministry of the Father that he has been sent. ஒரு அசைன்மெண்டோடு, ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்திற்காக வந்து நிற்கிறார். இப்போ அங்க நிற்கும் பொழுது ஜெபிக்கிறார், பிதாவே எனக்கு நீர் தரப்போகிறவர்களை வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். 12 நபர்களை தெரிந்து கொள்கிறார். அந்த 12 நபர்களோடு கூட தன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா சித்தத்தையும் உள்ள வைக்கிறார். இப்போ சித்தத்தை உள்ள வைத்தார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டார்கள். குடும்பத்தை விட்டார்கள், மனைவி விட்டார்கள், பிள்ளைகளை விட்டார்கள், தொழிலை விட்டார்கள், வருமானத்தை விட்டார்கள். எல்லாத்தையும் விட்டு அவரே கதி என்று இருந்தார்கள். இப்படி இருந்த இவர்களை பார்த்து சொல்றாரு, நான் சரீர பிரகாரமா உங்களோட நான் இருப்பதில்லை, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் உங்களுக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு வீடு இருக்கு? ஆண்டவர் பூமியில வீடெல்லாம் தருவேன்றார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் நமக்காக ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? 6 நாள்ல ஒரு அற்புதமான உலகத்தை உண்டாக்கினவர் இந்த 2000 வருஷமா நமக்காக பார்த்து மாளிகையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையோ சொல்லுங்களேன். அதை செய்து முடித்து ஏற்ற வேளையிலே அவர் வந்து நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. அந்த வேலையை முடிக்க போயிருக்கார். 1. 2, அவர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? Hallelujah. He is advocating for us. அவர் நமக்காக பிதாவுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அவர் இந்த பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்த பிறகு வந்து சேர்த்துக் கொள்வார். சரி, இந்த வெளிப்பாட்டை சீஷர்கள் பெற்றுக்கொள்ளல. இப்ப கேட்கிறாரு, என்ன நீங்க வழியை அறிவீங்க, அவரை என்ன அந்த பார்க்கும்பொழுது சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க சோஃபிமா. 5ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இயேசு தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் யார்கிட்ட வர்றதில்லை, பிதாவினிடத்தில் வருவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் பாருங்க. He is wonderful. He is awesome. அவர் நல்லவர், அவர் பெரியவர், சிறந்தவர். ஆக இந்த சுவிசேஷத்துல என்ன சொல்ல வரேன்னு அப்படி உட்கார்ந்து பார்த்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் வழி. ஒரு அமைச்சர்களேன், பாவத்தில் இருக்கிறவனுக்கு விமோச்சனம் அளிக்கக்கூடிய வழி நானே. பயத்தில் இருக்கிறவனுக்கு பயத்தை விட்டு நீங்க நம்பிக்கை கொடுக்கிறவர வெளிச்சம் நானே. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு புண்ணியம் கிடைக்காத, நித்தியத்தில் புண்ணியம் கிடைக்க கூடாதா என்று சொல்லி நம்பி என்னை சார்ந்து இருக்கிறவனுக்கு வழி நானே. அப்போ
பார்க்கும் பொழுது இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கிறதா, இதுதான் வாழ்க்கையா, அதுக்கப்புறம் ஒன்று இல்லையா, நான் பாவியாகவே மரித்து போக வேண்டுமா என்றுக்கிறவனுக்கு பாவ விமோச்சனம் தரக்கூடிய வழி நானே, அப்ப சத்தியம் நானே, ஜீவனும் நானே. ஒரு ஆமே சொல்லுங்களேன். இவருக்கு மறுபெயர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கவனிங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கர்த்தருடைய வசனத்தை சற்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக 20 ஆண்டுகள் பல வேத பண்டிதர்கள், வேத போதகர்கள், அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே சில நேரங்களில் ஆண்டவர் கண்டிக்கிறார். நல்லது, கண்டிப்பு மிகவும் சிறந்தது. அதே வேளையில குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியானதாய் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் யாரோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவோடு. எத்தனை பேர் இருக்கீங்க இந்த கால வேளையில இயேசுவோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைங்கெல்லாம் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசப்பாவோட நல்ல ஐக்கியத்தை, நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பெரியவங்களா சொல்லுங்களேன், இயேசுவோடு நல்ல உறவை, நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிருபை அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அப்படியே தியானிக்க துவங்கினேன். I started meditating on the word grace. கிறிஸ்தவ நம்பிக்கையிலே கிருபை என்பது இலவசமான, என்னங்க சத்தமா சொல்லுங்க, எப்படிங்க, எப்படிங்க, இலவசமான, சம்பாதிக்க கூடாத, என்னங்க சத்தமா சொல்லுங்க, என்னங்க சம்பாதிக்க கூடாத கிருபை. யூ கான்ட் ஏர்ன். கிருபை நான் ஜெபத்தினால ஏர்ன் பண்ண முடியாது, வேத வாசிப்பினால பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதியற்ற தயவு, அதுதான் அன்பு. ஒரு ஆமை சொல்லுங்களேன், பக்கத்து பார்த்து சொல்லுங்க. கிருபை என்பது இலவசமான, சம்பாதிக்க கூடாத, தகுதியற்ற தயவும் அன்புமாகும். இருக்கீங்களா? நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்றேன், இவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறேன், அதனால தான். இது உனக்கு அளிக்கப்பட்ட தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. ஆமென் சொல்லுங்களேன். சரி, அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சேன். அது ஒருவர் அதை சம்பாதித்திருக்கிறாரா அல்லது அதற்கு தகுதியானவரா என்பது பொருட்படுத்தாமல் மன்னிப்பு. எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க? பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து குளிச்சிட்டீங்களோ? எத்தனை பேர் பரலோகத்திலிருந்து குளிச்சிருக்கீங்க? நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்யா, நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். என்ன மன்னிக்கும் பொழுது அவர் என் தகுதியெல்லாம் பார்க்கல. இஸ் எ ஃபிட்டிங் பர்சன். நான் மன்னிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா? பொருட்படுத்தாமல் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை வழங்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு மன்னிப்பை வழங்கியிருக்கார், நித்திய ஜீவனை வழங்கியிருக்கார்? ஹல்லேலூயா. கை தூக்காதவங்களாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வழங்கி இருக்கிறார், மன்னிப்பை வழங்கி இருக்கிறார்? குப்பையில் நான் கிடந்தேனே, கண்மலை மேல் நிறுத்தினார். அல்லேலூயா. குப்பையில கிடந்தேன், என்ன எங்க நிறுத்தி இருக்கிறாருங்க? இத கடைசி வரைக்கும் ஓடும் மாம்சத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட. என்னங்க அல்லேலூயா அவர் சொல்றார். அப்ப மனுக்குலத்தின் மீது தேவன் காட்டின கருணை தான் கிருபை. அல்லேலூயா. கிருபைக்கு சில முக்கிய கருத்துக்களாக அநேக காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று, தகுதியற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிற அருள் இரக்கம். என்னங்க சொல்லுங்க, தகுதியற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிற அருள், அந்த இரக்கம். இது தேவனுடைய அன்பளிப்பு. எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? கிஃப்ட் வாங்கியிருக்கீங்களா? எத்தனை பேர் கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க? பரிசு என்றைக்கும் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது, உனக்காக நான் 500 ரூபாய்க்கு பரிசு வாங்கினேன்,
கை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்க. என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கய்யா. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தாலே அடிக்கிற மாதிரில பார்க்குறீங்க. இல்லை வந்த ஊழியக்காரங்களாம் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாங்களோ? இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நேசிக்கிற பிள்ளையை தான் கண்டிப்பார். எத்தனை பேர் இருக்கீங்க? நேசிக்கிற பிள்ளை தான் கண்டிப்பார். இப்போ இங்கே பாருங்க, அவர் சொல்றாரு அன்பளிப்பு என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அருகதையற்றவர்களாக இருக்கும் பொழுது தேவன் இந்தா உனக்கு தெரியும் நீ தகுதியற்றவன் தான், வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த தேவனுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்களேன். ஹல்லேலூயா. இதை விலைக்கும் வாங்க முடியாது. யூ கான்ட் பர்ச்சேஸ். அதற்காக நீங்கள் உழைக்கவும் முடியாத கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ. பைபிள் கூட வாசிக்கூடாது. வாசி. கிருபை பெற்றுக்கிறதுக்காக வாசிக்காத. அந்த வசனம் உன் உடலுக்கெல்லாம் ஜீவனா இருக்குன்னு வாசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் உன்னுடைய ஆன்ம கண்களை திறக்கக்கூடியது என்று வாசி. அந்த வசனத்தை எடுத்து உள்ள வச்சா உன் வாழ்க்கை பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கும் வாசி. ஹல்லேலூயா. நீ வாசிப்பதனால கிருபை இல்லை, அது நீ உழைச்சு சம்பாதிக்க முடியாது, அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. என் நர்ஸ் நான் தானம் தர்மம் பண்றேங்க. அதனால அது தானம் தர்மம் பண்ணுவது தேவன் நமக்கு காண்பிக்கிற ஒரு வெளிப்பாடு, நம்மை கொண்டு காண்பிக்கிற தேவ பக்தியின் வெளிப்பாடு. எத்தனை பேர் இருக்கீங்க? தானம் தர்மம் என்பது உங்களை கொண்டு தேவன் செய்கிற அந்த தேவ பக்தி வெளிப்படுத்துகிறது. அப்போ நீங்க யாக்கோபு 1 கடைசி வசனம் வாசிங்க. அப்போ திக்கிட்ட விதவிகளுக்கும் சோதர அனாதை பிள்ளைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரத்திலே நீங்கள் விசாரிக்கிற விசாரணை தான் தேவனுக்கு பிரியமான தேவ பக்தி. இப்போ கிருபை என்பது முதல்ல அந்த கருத்துக்களை பார்க்கிறோம். தகுதியற்ற அருள். 2, கிருபை என்பது ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, பிதாவாகி தேவனோடு நாம் செய்த சமாதான உடன்படிக்கை. இவைகள் அனைத்தும் நம்மாலே உண்டானதல்ல, அது தேவனுடைய கிருபை. சொல்லுங்களேன். என்னங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆளுக்கு ஒரு பலியை கொண்டு வந்து அது கத்தும். ஆடு மாதிரி கத்த தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியல. வேன்னு கத்தும். அது அந்த ஆட்டு மேல கையை வச்சு வாங்க வாங்க காலேபு தான் ஆடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டு மேலே கையை வச்சு நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், காசு கொடுத்து விலையை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே கையை வச்சு அப்பா ஒன்று மறியாத ஆட்டு மேலே என்ன செய்கிறேன்? என் பாவங்கள்லாம் சுமத்துறேன், என் மேலே இருக்கிற கோபாக்கினாலும் விலக்கி என்னோடு சமாதானமாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லி பலியை கொடுத்துட்டு திரும்பி அடுத்த வாரம் திரும்பி பாரம் செஞ்சுட்டு இன்னொரு ஆட்டை பிடிச்சிட்டு வரேன். இது என்னைக்கு நியாயமாகும்? உட்காருங்க. என்னைக்கு நியாயமாகும்? ஹலோ, என்னைக்கு நியாயமாகும்? அதனாலதான் பார்த்தாரு, இயேசு தம்மையே பலியாய் கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்கும் பிதாவுக்கும் மத்தியில் இருந்த அந்த பாவ சுவரை அந்த தகர்த்தெறிந்து, அந்த பார்க்கும் பொழுது நமக்கும் அவருக்கும் இருந்த தடையை தகர்த்தெறிந்து நம்மோடு அவரோடு சமாதானப்படுத்தினார். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் பிதாவை அப்பான்னு கூப்பிட முடியும்? எத்தனை பேர் தேவன் அப்பான்னு கூப்பிட முடியும்? கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்களேன். அப்பா அப்பா, உம்மை கூப்பிடுவதற்கு கிருபை தந்தீரே. ஹல்லேலூயா. This is the thing that we never earned. நம்ம அதை சம்பாதிக்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக தான் இந்த கிருபை கிடைக்கிறது. எதனால கிடைக்கிறதுங்க? ஹல்லேலூயா. சரி, இப்போ நிறைய பேர் இயேசுவாமியை ஒரு போதகரா, ஒரு தலைவரா, ஒரு மத தலைவரா இப்படிதான் பார்க்குறாங்க. எத்தனை பேர் இயேசுவை ரட்சகரா பார்க்குறீங்க? இயேசுவை உங்க மேய்ப்பரா பார்க்குறீங்க? பார்க்குறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபை வேற யாரும் இல்லை, இயேசு தான். பக்கத்தில் பாருங்களேன், கிருபை யாரு? பக்கத்தில் பாருங்க, இந்த கிருபை நபரா இருக்கிறாரு, அந்த நபர் தான் இயேசு. பக்கத்தில் பாருங்க, இயேசு தான் கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் முழிச்சது கிருபை, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தது கிருபை, இன்னைக்கு நான் புறப்பட்டு போகும்பொழுது தாங்குவது கிருபை, இந்த வாரம் முழுதும் உழைக்க செய்வது கிருபை, என்னை பிரகாசிக்க செய்ய போவது கிருபை. அந்த கிருபை தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிருபை தான் உங்களை தாங்க போகிறது. இந்த கிருபை தான் உங்களை ஏந்த போகிறது. இந்த கிருபை உங்களை சுமக்கும், உங்களை தப்பு வைக்கும், உங்களை அவர் என்ன ஸ்தானத்தில் உங்களை வைக்க விரும்புகிறார் அந்த இடத்துக்கு உயர்த்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி. ஆக தகுதியற்றவர்களுக்கு தொடர்ந்து மன்னிப்பும் இரக்கத்தையும் சுகமளித்தலையும் வழங்கி பூமியிலே தம்முடைய இயல்பை பிரதிபலிக்கிறார். இவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஏசப்பா போதுமே, இயேசுவே வேண்டுமே, இயேசு நீங்க இல்லாம ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த இயேசுவோடு உங்கள் ஐக்கியத்தை வைங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இயேசுப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கீங்க? ஹலோ, எத்தனை பேர் ஃப்ரெண்டா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ஃப்ரெண்டு இயேசு தான். எனக்கு தோழன் அவர் தான். எனக்கு தோழி அவர் தான். எனக்கு நல்ல நண்பர் அவர் தான். அவர் இருந்தா நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அவர் இருந்தா எல்லா வியாதிகள் இருக்கிறதெல்லாம் ஜெயித்து வருவேன். நான் அவர் இருக்கிறதுனால நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களா இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாமத்துல இயேசுவாகிய கிருபை அவரை குறித்து சொல்லுகிற ஒரு 4 தூண்களை பார்க்க போகிறோம். We are going to see 4 pillars of Christ's grace. கிருபையாகிய இயேசுவினுடைய வாழ்விலே நாம் காணுகிற 4 தூண்கள். தூண்கள் எதற்கு தேவை சொல்லுங்கய்யா? கட்டடத்தை தாங்கும். அப்புறம் தூண்கள் என்ன செய்யும்? தூண்கள் என்ன செய்யுங்க? தூண்கள் ஒரு கட்டடத்தினுடைய உறுதித்தன்மையினுடைய என்ன சொல்ற, அதனுடைய உறுதித்தன்மையை என்ன பண்ணுகிறது? அதை உறுதிப்படுத்துவது தான் தூண்கள். ஆமென் சொல்லுங்களேன். என் தாப்புனார் பார்க்கும் பொழுது இந்த கட்டடத்தை கட்டும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்காக கட்டும் பொழுது, ஜோஸ் என்று சொல்லப்படுகிற இன்ஜினியர் இங்கே தான் இருந்தார். அவர் தான் கட்டினார். கட்டும் பொழுது அப்பொழுதே டை பீம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் சாதாரண அஸ்திபாரம் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே இயேசு சுவாமியை அஸ்திபாரம் போட்டார். இங்க இருக்கிற தூண்கள் எல்லாம் இந்த ஸ்தோத்திரம் இதனுடைய இந்த கட்டடத்தினுடைய உறுதித்தன்மையை அது சான்றளிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதே போல இயேசு தான் கிருபை என்பதற்கு 4 தூண்களை நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதல் பார்க்கும் பொழுது வாசிங்கள் இங்கே சத்தியம் மற்றும் கிருபையின் உருவகம். அவர்தான் சத்தியம், அவர்தான் கிருபை. எத்தனை பேர் இருக்கீங்க? எடுங்கள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 14ஆம் வசனம் உடைய நான் வாசிக்கிறேன். அதை கேளுங்க. இல்லது சகோதரி வாசிக்க முடிய அன்பாய், மகளை வாசிக்க முடிய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிமா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நல்ல கவனி கிருபையை பார்க்கிறோம். ஏசப்பா கிட்ட எந்த குறைவு இல்லை. சொல்லுங்களேன். ஏசப்பாகிட்ட எந்த பரிசுத்த குறைவு கிடையாது. பொருளாதாரத்தில் குறைவு கிடையாது. சுகத்தில் அவர் குறைவு கிடையாது. எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவர். எப்படியானவருங்க? He is fully blessed. He is fully blessed, overflowing.
நிறைந்து வழிந்தோடுகிறவர். அவரிடத்துல எந்த குறையும் கிடையாது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க. நாங்க ஏசப்பாவுடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேலே கிருபையை பெற்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? இது சத்தியம். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு உயர்வு இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மேன்மை இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதே அதான். அப்ப முதல்ல நான் செய்ய வேண்டியது காரியம் என்னன்னா, நான் என்ன செய்ய போறேன்? சத்தியமும் என்னங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சத்தியமும் கிருபையின் உருவகமா இருக்கிறார். He is the person of grace. இயேசு தான் கிருபை. கிருபைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடக்கூடாது, சோம்பேறியா படுத்திருக்க கூடாது. கிருபைன்னு சொல்லும் பொழுது அவர் உன்னை உந்தி எழுந்து நடத்துவார், உன்னை நம்ப வைப்பார். அவருக்குள்ள இருந்து சகல ஜீவனும் ஆற்றலும் உனக்குள்ளாய் வரும். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு பாருங்க, வாசிங்க 17ஆம் வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சகல 10 கட்டளைகள் மற்றும் நியாய பிரமாணங்கள், நியமங்கள், இவைகள் அனைத்தும் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டதுங்க? கொடுக்கப்படும் பொழுது நல்ல கவனிங்க, 3000 பேர் செத்தானுங்க. எத்தனை பேர் செத்தாங்க? எத்தனை பேர் செத்தாங்க? தாங்கக்கூடிய தகுதி இல்லை. They died on the spot. ஆனா யாரெல்லாம் கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டார்களோ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? பெந்தகோஸ்து நாளிலே கல்வி இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், பேச்சாற்றல் இல்லாதவர்கள், கோழைகள், தொடர்நடுங்கிகள், இவர்களை கொண்டு கர்த்தர் 3000 பேர் ரட்சித்தார். சொல்லுங்கய்யா. 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசிச்சு அதை பெற்றுக்கொண்டவன் 3000 பேருக்கு கொலைக்கு காரணமாயிட்டான். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆனா கிருபை சத்தியம் வாழ வைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சத்துக்கு நல்ல உற்சாகமா. இப்ப சொல்றாரு, மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் உண்டாயின. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இந்த கிருபையின் சத்தியத்தை குறித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் பார்க்கலாம். பட் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. நன்றி ஆண்டவரே. ஆமென். வண்டர்ஃபுல். அந்த ஸ்டாண்ட் எடுத்து கொடுங்க தம்பி. ஆமென். கொரிந்தியர் எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம். இதனுடைய இது இல்லை, சொல்லிட்டு நான் போயிடுறேன். கவனி. 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிக்க. 26ஆம் வசனத்தில் ஞானிகளை 26 எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்தார்? உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்தார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் என்ன செய்தார்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். எல்லாம் சேர்ந்து 30 வாசிங்க. அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயினீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுறான்? நான் படிச்சிருக்கேன், நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் ரொம்ப திறமைசாலி, நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், நான் PhD பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இங்க சொல்றார், நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில?
நான் இன்னைக்கு இருக்கிறதே இயேசுவால தான். சொல்லுங்களேன், இயேசுவால தான். இங்க இயேசு உயர்த்தப்படுகிறார். இயேசு உயர்த்தப்படுகிறவருடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு, இயேசுவாலே நான் உயர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. 31 எல்லாம் சேர்ந்து, அவரே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவே பிதாவாகி தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பலவீனமா இருக்கேனே, இயேசு தான் உன் பரிசுத்தம். சொல்லுங்க, ஐயோ நான் இப்படி ரொம்ப வீக்கா இருக்கேனே, இயேசு தான் பரிசுத்தம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு என் வாழ்வில் பரிசுத்தமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார். அப்படி எப்படி இருக்கிறாருங்க? மீட்பா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு படிப்பே வரல, சைபர் வாங்குறேன், கீழ்ப்படிதலே இல்லைன்றவங்க அப்படின்னு உங்க டீச்சர் பட்டம் சுட்டிருக்கலாம். இயேசு இருந்தா உங்களுக்கு அப்படிப்பட்ட பட்டம் வராது. எல்லாம் சொல்லுங்களேன், இயேசுவே எங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். எங்க சொல்லியிருக்கு? 1 கொரிந்தியர் 1:31. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சரி, ஒரு 2வது தூண், இந்த செகண்ட் பில்லர், 2வது பில்லர். ஓகே, என்னாச்சு? அவர் ஏன் கிருபைன்னு சொல்றோம் அப்படின்னா, 2வது தூண் என்னன்னா, நியாயம் தீர்ப்பதை விட மன்னிப்பே மேலாதுன்னு சொன்னார். எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு அநேகர் ரகசியமா வாழணும்னு விரும்புறாங்க, ரகசிய அறைக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுன்னு விரும்புறாங்க. ஆனாலும் தேவன் மன்னிப்பு தான் பெருசுன்னு பார்க்கிறார். ஆமை சொல்லுங்க. இயேசுவை ஏன் கிருபைன்னு சொல்றோம்? அவர் தான் கிருபை, வேற யாரும் கிருபை கிடையாது. There is none can take his place of grace. He is grace. ஏன் அவரை கிருபைன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, இடறி போனவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக இயேசு அவர்களுக்கு பாவத்திலிருந்து விலக்கி செல்வதற்காக ஒரு புதிய தொடக்கத்தைக்கு வாய்ப்பளித்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? அதான் 2வது தூணு. அவர் நிற்க, அவர் பார்க்கும் பொழுது அவர் கிருபையின் நபர், கிருபையின் உருவம் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர் தான் நியாயம் தீர்க்காம மன்னிப்பை வழங்குகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய நேரத்தில் பாயிண்ட் பண்றோம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நாம் நிற்பது அவருடைய மன்னிப்பே. எத்தனை பேர் இருக்கீங்க? பக்கத்து பாசங்கள மன்னிப்பு. ஹல்லேலூயா. The second pillar of Christ, that Christ is the grace of God. அவர் தான் கிருபைன்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் இடறி போனவர்களை குற்றம் சாட்டாம அவளை மன்னிக்கிறார். இருக்கீங்களா? சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் அப்படிப்பட்டவர். எடுப்போம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறேன். கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சோஃபிமா எங்களை லீட் பண்ணுங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும். வேதபாரகர்கள்னா மோசேயின் வழியை எழுதி கொடுத்த வேதாகமத்தை. எத்தனை பிள்ளைங்க பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? பைபிள் திறந்து படிக்கணும். சரியா? நான் சொன்னதை கேள்வி கேட்பேன். என்ன ஆரோன்? ரைட். பரிசேயர் வேத பாரகர்னு சொல்லும்போது வேதத்தை பார்க்காமல் அப்படி மனப்பாடம் செய்து சொல்லுகிறவங்க. ஒரு கம்மா, ஃபுல் ஸ்டாப், செமி கோலன், கோலன் இதெல்லாம் அழகா சொல்லக்கூடியவங்க வேத பாரகர். அடுத்தது என்னங்க? பரிசேயர். பரிசேயர்னா அவர்களும் அறிந்தவர்கள், ஆனால் அவர்கள் திருமணம் முடித்தவர்கள். தே ஆர் மேரிட். ஒண்ணு, அவர்கள் தூதர்களை விசுவாசிக்கிறவர்கள்.
நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குன்னு விசுவாசிக்கிறவர்கள், பரலோகம்னு ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க இவங்கெல்லாம் பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க? அவரிடத்தில் கொண்டு வந்து, அவரிடத்துல பாருங்க, நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் நான் கொச்சப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க? என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். இதை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இத பணத்திற்காகவோ சிற்றின்பத்திற்காகவோ, சொல்லுங்க, சிற்றின்பத்திற்காகவோ உடல் இன்பத்திற்காகவோ இத நான் விற்க மாட்டேன். புறாமே சொல்லுங்களேன். இதை இந்த சரீரம் பரிசுத்தமுள்ள இயேசுவின் சரீரமா இருப்பதனால பரிசுத்த விவாகத்திற்குள்ளாக இந்த சரீரத்தை நான் மகிழ்ச்சிக்காய் வைத்துக் கொள்வேன். புறாமே சொல்லுங்களேன். இப்போ இந்த பெண் என்ன பண்ணிட்டா? அவருடைய நிதி நிலையின் நிமித்தமாக, அவருடைய நெருக்கத்தின் நிமித்தமாக அவள் என்ன செய்துட்டா? தன்னுடைய சரீரத்தை பணத்திற்காக பங்கிட்டு கொடுத்துட்டா. இதை தான் விபச்சாரம் என்று சொல்கிறோம். ஸோ திருமணம் முடித்த பிறகு ஒரு பெண்ணுடைய சரீரம் தன்னுடைய கணவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஒரு ஆணுடைய கணவனுடைய சரீரம் தன் மனைவிக்கு மாத்திரம்தான் சொந்தம், எல்லாத்துக்கும் கிடையாது. திருமணம் முடிக்காத வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் எனக்கென்று ஒரு துணையை கொடுப்பீங்க, அந்த நாள் வரைக்கும் நான் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருப்பேன். எப்படி இருப்பேன் சொல்லுங்க? இச்சை அடக்கம் உள்ளவனாக இருப்பேன். திருமணம் முடித்தவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே இந்த பரிசுத்தலினை நிற்க வேண்டும். சரி, இங்க வேதப்பாரர்கள் வராங்க, பரிசேயர்கள் வராங்க, வந்து பிடிச்சு அவரை கொண்டு வந்து விற்கிறாங்க, விட்டுட்டாங்க. நிறுத்தி, போதகரே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். நான் கேட்கிறேன், ஏண்டா விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு பெண் இருக்கிறான்னா, ஈடுபட்ட ஆணுங்கடா, வேர் இஸ் த மேன்? எங்க போயிட்டான் அவன்? ஏன் எங்க போனா? அவன் பரிசேயர் ஒருவனா இருந்திருக்கலாம், சொந்தக்காரனா இருந்திருக்கலாம், குடும்பத்தானா இருந்திருக்கலாம், அவன் அப்படிப்பட்டவனா இருக்கலாம். இப்ப கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஆண்டவர் அப்படியே யோசிக்கிறார். ஏன்னா கிருபை நின்று பார்க்குது, கிருபை நின்று பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, போதகரே, கை களமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிற? கல்லு பழைய ஏற்பாடு சொல்லுது, நியாயப்பிரமாணம் மோசேயின் வழியை பெற்றுக்கொண்டோம். அது என்ன சொல்லுது? இவ வாழ தகுதியற்றவ, இவளை சாகடிக்கணும். ஏசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியம். இவ வந்து நிக்கிறா, எனக்கு வழி இல்லையே, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு பாக்குறேனே, முடியலையே, நான் அப்படிதானே இருக்கிறேன், எனக்கு வழி இல்லாம இருக்கிறேனே, எனக்கு வழி காட்ட யாரும் முடியாதா? என்ன சாகதான் சொல்றாங்க, சாகடிக்கணும் தான் விரும்புறாங்க. இந்த நியாயப்புறமா என்ன கொல்ல நினைக்கிறது? வார்த்தை கொல்லுதையா? the word kills me. எனக்கு வழியே இல்லையா அப்படின்னு நின்று பார்க்கிற. அப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் கிருபையை ஃபால்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்னைக்குமே இயேசு கிட்ட எந்த குறைவும் இல்லை. பக்கத்து இயேசு கிட்ட எந்த குறைவும் கிடையாது. என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாம், இயேசு கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்து மாதிரி சொல்லலாம், என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்படலாம், ஆனா இயேசு கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அல்ல இல்லையா? சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க, வேகமா வாசிங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விரலினால் தலையில எழுதினார். என்ன எழுதியிருப்பாரு? அது கர்த்தரையா அல்லது மண் தரையா, அதை பத்தி பேசல. எழுதினார்னா அங்க ஒரு மணல் தரை தான் இருந்திருக்கும். எத்தனை பேர் மண்ணில் எழுதி பார்த்துருக்கீங்களா? ஆளா எழுதி பார்த்துருக்கப்பா. இவரு அவனுடைய வெளிப்பாட்டை கீழே எழுதுறார், அவனுடைய முகத்தை எழுதுறார். சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. சொல்றாரு அடுத்து சொல்றாரு,
நிமிர்ந்து என்னங்க அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலையா? நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்யுங்க? இவள் மேல் முதலாவது கல்லெறிய கல்லடிடா அப்படின்றார். த்ரோ த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. சரி, ரைட்டு. இங்கே வந்திருக்கவங்க பரிசையை வந்திருக்கீங்களாப்பா, எல்லாம் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அது சொல்லாம சொல்றார், உங்களில் ஒருவனும் பாவம் செய்யாதவராக இருந்தா எடுத்து கல்லாடிங்கடா, சாகடிங்க அந்த பிள்ளைய அப்படின்றாங்க. அதற்கு என்ன சொல்றாரு? அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, என்னங்க மனசாட்சினால கடிந்து கொள்ளப்பட்டு, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மனசாட்சிக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. பட் we blame others, we charge others. இங்க ஏன் இயேசு அப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் மன்னிக்கிறவர். என்ன செய்யறவருங்க? அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும். சொல்லுங்க, சொல்ற பாருங்க. என்ன சொல்றாருங்க? பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இப்போ இப்படி என்னன்னா, எனக்கு வழி வேணும், நான் சத்தியத்தை பிடிச்சுக்கணும், நான் இனிமே இந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பி வரக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கு சத்துருவமா, இவன் அடிக்க போறான், இவன் சாகடிக்க போறான், இவன் அடிச்சு நம்மளுக்கு கொல்ல போறான், இனிமே வாழ்க்கை இல்லைன்னு ஒரு பகுதி சொல்லுது. இன்னொரு பகுதியில வழி உண்டா, தப்பித்து கொள்ள வழி உண்டா. அந்த மகளை பார்த்து சொல்ற வழி உண்டு. ஆமென் சொல்றார். எடுத்து வாசிங்க. இயேசு நிமிர்ந்து இந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஏங்கப்ப நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு வந்தாங்களே, எல்லாம் இந்த பழைய ஏற்பாடு தூக்கிட்டு வந்தாங்களே, உன்னை நியாயம் தீர்க்கணும் கொல்லணும்னு நினைச்சாங்களே, எங்க அவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே. இவ்வளவு நாள் இவனுங்கெல்லாம் என்னை ஆளுகை செஞ்சாங்க என் சரீரத்து மேல, இனிமேல் நீர் தான் என்னை ஆளுகை செய்கிறவர். ஏன்னா நான் சாக வேண்டியவரை வாழ்வதற்கு எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஆமே சொல்லுங்களேன். நீர் ஒருவரே ஆண்டவராக இருக்க முடியும். ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி செய்யாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது தூண் அவர் ஏன் கிருபை அப்படின்னு பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நியாயம் தீர்ப்பதை காட்டிலும் மன்னிப்பே பிரதானமானது அப்படின்னு அவர் சொன்னதுனால. என்னைக்காவது அவர் நியாயம் தீர்த்தாரா? நியாயம் தீர்த்த நம்ம எங்க இருப்போம் நினைச்சு பாருங்க. அவர் நியாயம் தீர்க்கல, மன்னிப்பை வழங்கினார். பக்கத்து சொல்ல, கர்த்தர் நம்மை நியாயம் தீராமல் மன்னிப்பு வழங்குறபடினாலே நாம் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம், அவருடைய கிருபையின் புரட்சியில நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை தொடர்ந்து வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், கல்வி அறிவே இல்லை, ஞானிகள் கிடையாது, பெரிய பேச்சாற்றல் உள்ளவங்க கிடையாது, கோழைகள், தொடர்நடிகைகள், தகுதி இல்லாதவர்கள், இவர்களை அவர் அவர்களுக்கு சத்தியமாய் கிருபையாய் மாறினார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பேசுறதே அவருடைய கிருபை. இயேசு தான் பேச வைக்கிறார், இயேசு தான் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், இயேசு தான் எனக்கு வாழ்க்கையை கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பேச்சாற்றல்னால நாங்கள் பேச வரல,
தேவ பிள்ளைகளை இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல அதுதான் பார்த்தோம். ரெண்டாவது அது பார்க்கிறோம், அவருடைய மன்னிப்பு. என்னங்க, நியாயம் தீர்ப்பதை காட்டில் மன்னிப்பே பிரதானமானது. ஆனா ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, ஐ கேன் கோ ஆன் சின்னிங் அப்படின்னு லைசன்ஸ் கொடுக்கல ஆண்டவர். நான் மன்னிக்கப்பட்டேன், இயேசுவே கிருபையாய் நான் சார்ந்து கொள்ளும் பொழுது தொடர்ந்து நான் பாவத்தின் மேல் வெற்றி கொள்வேன். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க சொல்ல பழகுங்க, இயேசுவே என்னுடைய கிருபையா இருப்பதனால சகல பாவங்கள் மேலே ஜெயம் கொள்வேன். ஹல்லேலூயா. மூணாவது தூண், ஒதுக்கப்பட்டவர்கள் மேல் அவர் காண்பித்த இரக்கம். இன்னைக்கு நிறைய பேர் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறாங்க, ஜாதி விதத்தில் ஒதுக்கப்படுறாங்க. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த வேதாமத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது ஜாதி என்கிற வார்த்தை, மறுபடியும் சொல்றேன், அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படாத வார்த்தை. அப்ப உள்ள இருக்கே பாஸ்டர், மொழிபெயர்ப்பாளருடைய மகத்தான பிழைதான் ஜாதி என்கிற வார்த்தை. ஜாதி என்கிற இடத்தில் தேசம் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஜாதி என்று போட்டார்கள். காரணம் என்ன? மொழிபெயர்த்தவர் ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் இந்து சமயத்தை சார்ந்த ஒரு அறிவாளி, கல்வி ஞானம் பெற்றவர், ஆறுமுக நாவலர். எங்கெல்லாம் ஜாதின்னு போட்டிருக்கோ அங்க தேசம் வாசிங்க. ஆமே சொல்லுங்களேன். எடுங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரம் சொன்னா பாவத்துக்கு அடையாளமா இருக்கு, ஆண்டவருடைய அறிவு இல்லாத குறைச்சலுக்கு அடையாளமா இருக்கு. அந்தகாரம் சொன்னாலே எவ்ரிதிங் இஸ் டார்க், வழி தெரியாத ஒரு நிலைப்பாடு, அறிவில்லாத ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. சத்தமா சொல்லுங்க, என்னங்க புண்ணியம்? சொல்லுங்க, நான் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் தமது கிருபையாகிய இயேசுவினாலே கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. சத்தமா சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, என்ன சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்த வாரம் ஒரு தம்பியை பிரதிஷ்டை பண்ண போறோம். இந்த வாரமே பிரதிஷ்டை பண்ணியிருக்கணும். அவங்க அம்மா எல்லாம் வந்து என்கிட்ட பேசல. ஐ வாண்ட் them to talk. அவங்களோட பேசிட்டு தான் அந்த முடிவு எடுக்கணும். அந்த தம்பி என்னோட கூட ஊழியத்தில் சேர்ந்துக்க போறாரு. சரியா? என் பிள்ளைகள் இல்லாம. அப்போ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள். சத்தமா சொல்லுங்க, புண்ணியம். ரட்சிப்பு புண்ணியம், சுகம் புண்ணியம், பரிசுத்தம் புண்ணியம், எல்லாம் நீங்களும் நானும் சம்பாதிச்சதில்லை, இயேசுவாலே. ஆமென். சரி, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நாங்கள் இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சந்ததி பாத்தீங்கன்னா நியூ ஜென்சி. இப்ப இருக்கிற சந்ததி இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, மாத்திட்டான். ஏன்னா அவனுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல கவனம் செலுத்த முடியல. யாராவது 3 நிமிஷத்துக்கு மேல கவனம் செலுத்த முடியுதா? ஏன்? அவன் உட்காந்து பாருங்க, ஷார்ட்ஸ் பார்க்கறான், இன்ஸ்டாகிராம் பார்க்கறான். டேய், இத்தனை பார்த்தியே, இதுல எதுல இருந்தாவது ஏதோ ஒரு தகவலை சொல்லுனா அப்படின்றான். 3 நிமிஷத்துக்கு மேல அவனால பார்க்க முடியல. அப்போ நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில மொபைல்ல பைபிள் படிக்கிறத விட்டுட்டு பரிசுத்த வேதாமத்தை வாங்கி படிக்கும் பொழுது உன் கவனம் நல்லா மாறும். சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லுங்க, எங்கள் சந்ததி
இன்ஸ்டாகிராம் சந்ததி இல்ல. சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் சந்ததி இல்ல. எங்க சந்ததி பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கிற சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த தேசமாயும். என்னங்க பரிசுத்த தேசம் அங்க என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த தேசமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமா இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. எங்கேயும் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது நீ புற ஜாதின்னு சொல்லிவிடாதீங்க. அவன் அங்கேயே உங்க செய்தியை கேட்கறது நிறுத்திக்குவான். யூ வாண்ட் ஹியர். ஏங்க ஆண்டவர் சொல்லாத ஏங்க அங்க போய் சொல்றீங்க? நம்ம யூதர் அல்லாதவர்களா இருந்த பொழுதிலும் இயேசு நமக்காக வந்தார். இப்படிதான் பேசணும். சுவிசேஷத்தில் எப்படி பேசணுங்க? நீங்கள் நாம் யூதர் அல்லாமல் இருந்த பொழுதும் அவருடைய ஜனமா இல்லாமல் கருதப்பட்ட பொழுதும் நமக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. அப்போ இதற்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோன்ற. சரி, ஒதுக்கப்பட்டவர் மீதான தேவனுடைய இரக்கம். இயேசு ஒதுக்கப்பட்டவர்களையும் நோயாளிகளையும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் முனைப்புடன் தேடி சென்று அவர்கள் சரீர ஆன்மீக வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியை தந்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? 38 வருஷங்க டெய்லி ஸ்நானம் பண்ணிடுவேன். இந்த சவால் வந்தது வந்து சில நேரத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமாக நடக்கிறதுனால வேர்த்து கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அப்படி இருக்கும் எனக்கு ஒரு நாள் எப்படின்னா 38 வருஷமா எப்படி இருப்பான் அவன்? நோபடி வாஸ் தேர் டு ஹெல்ப் ஹிம். அவனுக்கு என்ன ஆசை? இந்த பெதஸ்தா குளத்துல தூதர்கள் இறங்கி கலக்குறாங்கப்பா, சுத்தம் பண்றாங்கப்பா. அவன் இறங்கி கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறானோ சுத்தமாயிருவான். எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லையே, வழி பிறக்காதா? இதுதான் வாழ்க்கையா? இப்படியே நாரி போய் சாகணுமா? அவனுக்கு கேள்வி அதான். ஏசு சொல்ற, நானே வழியும் சத்தியமோ. இந்த இயேசுவோடு நல்ல உறவை வச்சுக்கங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்களேன். Start having a good personal intimacy with God by reading the Bible and praying to God. Third, have a testifying life. முதல்ல அவர் வேத வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது அவரோடு ஜபத்துல அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க. மூணாவது சாட்சியா வாழுங்க. எங்க அப்பாவே சினிமா படம் பார்த்துட்டு இருக்காரு பாஸ்டர், சாட்சி வாழ்க்கையை பத்தி பேசுறீங்களே. உருட்ட மாதிரி தான் கொடுப்போம். மறுபடியும் சொல்றேன், உங்கள் வீட்டிற்குள் அந்நிய காரியங்கள் உள்ள வர்றதற்கு அனுமதி கொடுக்காதீங்க. அதுல ஒண்ணு, டிவி வருகிற திரைப்படங்கள். ஏன்? அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தாது, உங்களை பாவத்துக்கு நேராய் நடத்தும். It will lead you to sin. கோச்சிக்காதீங்க. அவன் எடுக்கும் பொழுது எப்படி தான் எடுக்கிறான்? பூஜை பண்றான். அவன் பூஜை பண்றான், பிசாசுக்கு பூஜை பண்றான். இங்க பார், இத பார்க்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு நல்ல வசூல் ஆகணும். இதுல நடிகர்கள் பாக்கெட் ரொம்பணும், இவனும் ரொம்பணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை யாரு வாலிபர்கள் கேட்குறாங்க? சண்டை போட்டு எப்படியாவது 2000-3000 சீட்டு வாங்கி முதல் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறோம். குடும்பம் எப்படி உடையுது? காரணம் என்ன? அவன் பாவத்திலிருந்து எடுக்கிறபடினாலே அது நமக்கு லாபத்தை கொண்டு வராது. சொல்லுங்க, நீங்க என்ன மறைச்சு எப்படி வேணா செய்யலாம், கர்த்தரே பார்க்கல நீங்க நினைக்கலாம். உங்களோட இயேசு இருக்கிறார், கிருபையின் இயேசு இருக்கிறார். ஏசப்பா, நீங்க தான் என்னால் எனக்கு விடுதலை தர முடியும். இந்த பெண் சொல்ற, இந்த நபர் சொல்றான், என்னை யார் விடுதலை ஆக்குவா அப்படின்னு நினைச்சிருப்பான். சரி, அது போகட்டும். இங்கே ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். 36 50 வசனங்கள் வேகமா நான் வாசிக்கிறேன், கவனிக்க. லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யார் இவன்? பேர் சீமோன். பரிசேயர்னா நம்ம கேட்டோம்.
வேதத்தை பாராமல் தெரிந்து கொண்டவர்கள், திருமணம் முடித்தவர்கள், பரலோகத்தை விசுவாசிகள், தூதர்களை விசுவாசிக்கிறவர்கள், நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, நரகன் ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. ரைட். அவர் அந்த பரிசேயரின் வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். யாரு? இயேசு சுவாமி. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாக ஒரு ஸ்திரீ அவள் பரிசேயரின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, அவர் இருக்கிறத அறிந்து, ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, என்னங்க பரிமள தைலம், ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துருவாங்க, ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துருவாங்களே, பரிமள தைலத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு அந்த பொருள், பரிமள தைலம்னா சென்ட், நறுமணம் வீசக்கூடியது, அதை கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு என்ன செய்யறார்? அவருடைய பாதங்களில் அவர் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தன் தலைமயிற்றினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமளத்தை பூசினார். பெஸ்ட், சிறந்தது. ஆனா கொண்டு வந்தவ யாரு? ஒதுக்கப்பட்டவ, தீட்டு போட்டவ. அவ யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவன் தான் பிசாசு, அவன் தான் பிசாசு. அதெல்லாம் முதல்ல விடுங்க. ஒதுக்கப்பட்டவன். இது ஒரு பரிமள தைலம் கொண்டு வர, தகுதியற்றவ, ஒதுக்கப்பட்டவ. ஆனா இயேசுடைய பாதத்தை நறுமணத்தினாலே நிரப்பணும் கொண்டு வர, பெஸ்ட், சிறந்ததை கொண்டு வர. அடுத்தது, அழுது கொண்டு அவருடைய பாதத்தில் தலைமையினால் அவர் என்ன செய்யறார்? முதல்ல அவருடைய பாதங்களை பின்னாகி நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிற்றினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமளத்தை பூசினார். வச்சுக்கோங்க, பக்கத்துல கத்தோடைய பந்தி இருக்கிறதுனால நான் தூரம் அடைகிறேன். அப்ப பூசும் பொழுது அந்த இடம் பூரா நறுமணம். டேங்க அப்பா, என்ன நறுமணம் பாருங்க, இவன் ஃப்ரெண்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுது. நறுமணம் பூசிட்டு அடுத்தது அவரை அழைத்த பரிசேயன் சீமோன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாள், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். 40 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். இயேசு சர்வ ஞானி. பக்கத்து பாசம், இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைமானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணும், எங்கேருந்து வர, என்ன பண்ணிட்டு வர, நீ முழிக்கிற மொழி சரியே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. முழிக்கிறதெல்லாம் தெரியல, அவரு அப்படியே உள்ளத்தில் இருக்கிறது தான் தெரியும் அவருக்கு. நாம சொல்ல, யாருக்கு மறைத்தாலும் இயேசுக்கு மறைக்க முடியாது. சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் வாயிலிருந்து சொல்படமா முன்னே அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். நான் வாயிலிருந்து எதை உச்சரிக்க போறோமோ அது சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் இப்ப ஒரு ஓமையை சொல்றார். என்ன ஓமை? எத்தனை பேர் கதை வேணும்னு நினைக்கிறீங்க? கதை பிடிக்குமா உங்களுக்கு? நீதி கதை. சத்தமா சொல்லுங்க. ஓமை என்றால் நீதி கதை. நீதி கதை சொல்றாரு. என்ன நீதி கதை? அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில், இப்ப நான் வாசிக்கிறேமா, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? 500. அப்பாடா, 500 வெள்ளிக்காசு. அடுத்தது ஒருவன், மற்றவன் 50 வெள்ளிக்காசு. எவ்வளவுங்க? 50 தான். 10 நூத்துல ஒரு 10, 50 கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம்னா வருமானம் இல்லாமல் இருந்த பொழுது, சொல்லுங்க,
இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். அந்த ராஜா என்ன பண்றாரு? 500 வாங்கினேன், வாங்க 2 பேர் வாங்க, அண்ணன் தம்பி வாங்க, வாயா வாயா. ஆரோன், இவர் ஆரோன்னு, இவரு ஆபிரகாம், 2 பேர் கடன். பரவாயில்ல, உங்களுக்கு வருமானம் இல்லை, வியாபாரம் நல்லா போகலை, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், போய் உட்காருங்க உட்காருங்க. கரங்களை தட்டுங்கய்யா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போடா 500 ரூபாய் கடன் போட்டிருந்தேன், மன்னிச்சிட்டாரு. 50 ரூபாய் கடன் போட்டு அதையும் மன்னிச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு, கொடுக்க வேண்டியதா இருந்து கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க இவர்கள் எவன் அவனில் அதிகமாய் அன்பாயிருப்பான்? ஹலோ, எவன் அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல்லுறார். சீமோன் என்ன சொல்றார்? பிரதித்துவமாக 43, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய், இந்த மகள் கிட்ட திரும்ப, இவ்வளவு ஒரு மரியாள் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், வீட்டுக்குள்ள வந்தேன், நீ கூப்பிட்டு தான் வந்தேன். என் கால்களுக்கு யூத முறைமையின்படி கலாச்சாரத்தின்படி அவர்கள் கால்களை கழுவாங்களாம் உள்ள நுழைஞ்சவன. நம்ம கலாச்சாரம் கொஞ்சம் அப்படிதான். எத்தனை பேர் வீட்டுக்குள்ள நுழையும் போது வெளியே ஒரு பைப்பு வச்சு காலை கழுவிட்டு உள்ள போயிருக்கீங்க? நாங்களாம் அப்படித்தான் போவோம். சிறு வயசுல எங்களுக்கு ஒரு வீடு பழைய கோயில் இருந்துச்சு, போய் காலை கழுவிட்டு தான் உள்ள போவோம். நான் என் தாப்பனா ஒரு பம்பு இருக்கும், அடிச்சுட்டு நான் அடிப்பேன், அவர் பிடிச்சி காய் கழுவுவார், அதுக்கப்புறம் அவர் அடிப்பார், நான் காலை விட்டு உள்ள போவோம். அப்போ பாதங்களை பாரு, முதல்ல எனக்கு தண்ணீர் தரல, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். 2, தன் தலைமறியினால் அவைகள் தலைமயிர், பெண்களுடைய முடி தேவனுடைய மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மகிமையை தூக்கி அவர் பாதத்தை துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் பதவி, எனக்கு இருக்கிற செல்வம், எனக்கு இருக்கிற அந்தஸ்து, இதெல்லாம் போய் ஆண்டவருக்கு நான் செய்ய முடியுமா? இங்க பாருங்க, அவன் செய்யறா. அதுமா துடைத்தால், நீ என்னை முத்த செய்யலை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல். எத்தனை பேர் இருக்கீங்க? கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ யாரை ஒதுக்குறாயோ அவர் மேலுக்கு தேவனுடைய கிருபையா இருப்பார். சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, முத்தம் செய்தால், நீ என் தலையை எண்ணெய் பூசல, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுறேன், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி என்ன செய்தார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தகுதியே இல்லை எனக்கு, குந்தி குந்தி நடக்கிற ஐயா, நான் எல்லாருக்கும் மறைவாலாம் சில நேரத்தில் வாழ்க்கை வாழ்றியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்களை மன்னிக்கிற இயேசு உண்டு, உங்களை புறம்ப தள்ளாத இயேசு உண்டு. இன்னைக்கு மத தலைவர்கள் எல்லாம் புறம்ப தள்ளுவார்கள், தங்களுடைய நியாயத்தின்படி, தங்கள் பார்வையில நாங்கள் நீதி நியாயத்தின்படி வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உங்களை புறம்பே தள்ளுவார்கள். ஆனா இயேசு புறம்பே தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? என்னை புறம்பே தள்ளாதவர், என்னை புறம்பே தள்ளாத இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவள் நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன செஞ்சாரு பாருங்க, அடுத்தது என்ன செஞ்சாரு? அப்பொழுது கூட பந்து இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, இயேசு உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகம் உங்களை தள்ளலாம் பிள்ளைகளே, புறம்பே தள்ளலாம், ஜாதி என்கிற போர்வையிலே தள்ளலாம், எனக்கு கல்வி இல்லையிலேன்னு தள்ளலாம், ஐயோ நான் படிக்கலையேன்னு உங்களை தள்ளலாம், எனக்கு வசதி இல்லையேன்னு உங்களை தள்ளி வைக்கலாம், ஐயோ நீ கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறாயே, பணக்காரர்களாக எங்களை நம்பு என்று சொல்லி உங்களை தள்ளலாம். உங்களை தள்ளாதவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க? இயேசு கிட்ட வந்திருக்கீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்
அவர் தான் கிருபன் சொல்றேன்னா அவர் புறம்பே தள்ளாதவர். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வேகமா சொல்லி. 4வது காரியம், அவர் ஏன் நம்ம உன்னதமான பலினாலே, அந்த பலி தான் நமக்கு கிருபையை கொண்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிருபை என்பது நம்முடைய நல் செயல்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமானம் கிடையாது. கிருபை என்பது மனுக்குலமாகி நமக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான ரட்சிப்பு தான் கிருபை. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ரட்சிப்பு என்று சொல்ல மறுபடி சொல்றேன், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. இந்த உலக மதங்களோ தான தர்மங்களோ நல்ல வாழ்க்கையோ உழைப்போ அதுக்காக படுகிற பிரயாசங்களோ புனித தலங்களோ நோக்கி நான் பயணித்தால் எனக்கு ரட்சிப்பு வராது. அதனால் மனிதன் எங்கே கிடக்கிறான்னு, ஆழமான உளையான சேறு, ஆழமான குழி. முக்கம்பூருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சுற்றுலா போயிருந்தோம். முக்கம்பூர்ல ஒரு இடத்துல கம்பி போட்டு அடைச்சிருந்தாங்க. எத்தனை பேர் முக்கம்பூர் போயிருக்கீங்க? அப்பா எல்லாரும் போயிருக்கீங்களா? அடைச்சி வச்சிருந்தானுங்க. பொருத்தமாக இங்கே சுழல் இருக்கிறது, இங்கே இறங்காதிருங்க. என்ன இருக்கு? சுழல் இருக்கு, புத மண்ணில் இருக்கு. நீச்சல் தெரியாதவன் போயிடாத, உன்னை அப்படியே இழுத்துரும் கொண்டுரும் அப்படின்றான். அந்த புத மண்ணில் மாற்றவங்க 90% செத்து இருக்கானுங்க. ஒரு 2-3% தெரிஞ்சவனுங்க மட்டும் இப்படி ஸ்லாண்டா படுத்துருவானுங்க. இப்படி நின்று அப்படியே இழுத்துரும், இப்படி நேரம் படுத்துதான் இழுக்காது. அவன் மட்டும் அப்படியே கொஞ்சம் தூரம் தண்ணீர் ஓட வச்சுட்டு அப்படி தப்பிச்சு போயிருக்கானுங்க. விவரம் தெரியாத மாட்டியிருக்கான். ஹலோ, பாவம் என்பது ஒரு புதைமலையில போல. ஒரு ஆமை சொல்லுங்களேன், உளையான சேரு, ஆழமான குழி. அப்போ நம்மையே தப்பித்து கொள்ள முடியாத இடத்துல யாராவது ஒருவர் தான் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தினுடைய தெய்வங்கள் காப்பாற்ற முடியாது. இயேசு ஒருவரே காப்பாற்ற வந்தார். பரலோகத்தை விட்டு, விண்ணுலகத்தை விட்டு மண்ணில் வந்து என்னை மீட்ட ராஜாவே. ஆமே சொல்லுங்களேன். மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மன்னோரம் என்னை விண்ணோடு சேர்க்க மேகங்கள் மீது வாருமே. அருமையான பக்தர் பாஸ்கரதாசன் ஐயா பாடின பாடல். அவர் முன்னாடி நிற்கிறார். விண்ணை விட்டு வந்த ராஜா, அவர் ஒருவரே தகுதி வாய்த்தவர். அவருடைய தியாக பலினாலதான் இன்னைக்கு அவரை கிருபை என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த 4th பில்லர், உன்னதமான பலி எதனால் வருகிறதுனால, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம். தன்னுடைய உயிரை நம்முடைய சார்பாக பலியாக தியாகம் செய்த மூலமாக இயேசு என்கிற கருணை உச்சத்தை வெளிப்படுத்தினார். கிருபையின் உச்சத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம வாழ்றதே அவருடைய கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 2:8, எபேசியர் 2:9 வாசிக்கிறேன், கவனிங்கள். கிருபையினாலே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய பரிசு, ஈவு. எனக்கு ஒரு பாட்டி இருந்துச்சு, வாங்க ஆபிரகாம். நான் 9 வயசுக்குலாம் திருச்சிக்கு வந்துட்டேன். 8 வயசு வரைக்கும் அவங்ககிட்ட தான் வளர்ந்தேன். திருவண்ணாமலையிலேருந்து வருவாங்க. வரும்பொழுது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. வரும்பொழுதே ஒரு கிஃப்ட், அவங்க பேர் குசும், வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. என் பேரா, மை கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அழுவாங்க. ஏ அப்பா, என்ன பாசம் அவங்களுக்கு. இந்த அவனுக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தாருன்னு கொடுத்தாங்க. பரிசா கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். போற வழியில எங்க அப்பாவை பார்க்க, நீங்க உட்காருங்க, எங்க அப்பாவுக்கு கிஷோர் வாங்க, கொஞ்சம் எங்க அப்பா மாதிரி ஒரு உருவம் இருக்கு அவர்கிட்ட, வாங்க வாங்க கிஷோர். போற வழியில
ஊருக்கு கிளம்புவாங்க. இங்கே சார், மருமகனே என் பேரனுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தேன், அது ஒரு 500 போகிறோம், அந்த 500 கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு அங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. இது கிஃப்டா? இது கிஃப்ட்டு கிடையாது. உட்காருங்க தாங்க. கிஃப்ட்னா எந்த விலைக்கரையுமோ கொடுக்காமல் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி. ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனால் கல்யாணத்தில் மட்டும் என்ன பண்ணுறோம்? மொய் புத்தகம்னு ஒன்று போடுறோம், எழுதுறோம். இவன் 100 வச்சானா 10 வருஷம் கழிச்சு அவன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் அவனுக்கு என்ன கொடுத்தா அப்படின்னு போய் 100 தான் கொடுக்குறோம். இது கிஃப்ட் கிடையாது. எல்லாம் சிரிக்கிறது பார்த்தா எல்லாம் நோட்டு கீப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நாங்கள் எப்படின்னா, நான் கற்றுக்கிட்டது, ஏன்னா இயேசு சுவாமி கிருபை உள்ளவர். சொல்லுங்களேன், எத்தனை பேர் கூட்டிட்டு போகிறோன்னா அத்தனை பேருக்கு சாப்பாடு செலவு அவங்க பண்ணுறாங்க. ஒரு இலைக்கு என்ன ஆகும்? நான் சத்தம் போட்டேன் அன்றைக்கி, தம்பிமாரெல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. அந்த பசங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்தானுங்கப்பா. இல்லை டாடி, சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் 2 பேர் தானே சாப்பிட்றீங்க, ஒரு இலைக்குன்னு சொல்லி நான் ஒரு தோரணயமாக வச்சு நான் கையில் கொடுத்தப்பா, அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. ஐயோ தெரியல டாடி, இது உங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்ததுரா. ஒரு கல்யாண காட்சிக்கு போனால் எத்தனை பேர் போகிறோமோ, இன்னைக்கு ஒரு இலை எவ்வளோ அங்கே விற்கிறானோ அந்த காசை சேர்த்து மொய்யா வச்சிரு. ஒரு ஆமே சொல்லுங்களேன். நம்ம நோட்டு புக்கை பார்க்குறோம், அது இல்லை பரிசு இல்லை, அது பரிசு அவன் கொடுத்தோம் நான் கொடுக்கணும். அவன் ஒரு பவுனில் போட்டான் அதனால் போடுறோம். ஆனால் இயேசு அதெல்லாம் பார்க்கல. வாசிங்க அந்த மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கையா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது உங்களால் உண்டானதல்ல. எத்தனை பேர் இந்த கிருபையின் புரட்சியில சேர்ந்துக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கிருபையின் புரட்சியில் சேர்ந்துக்க விரும்ப? நான் சேர்ந்துக்க விரும்புறப்பா. அந்த புரட்சியின் தலைவர் இயேசுவே. நியாயப்பிரமாணத்தின் புரட்சி இருக்கிறவங்களாம் நான் விட்டுறேன், ஆளை விட்டுருக்கப்போ. நான் கிருபையின் புரட்சியில் இருக்க விரும்புறேன். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு பிழைக்கிறது, அசைக்கிறது, வாழுகிறது அவர் கிருபையை. அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருப்பது கிருபையே, நான் பலத்தோடு இருப்பது கிருபையே, என் மூச்சு விடுறது கிருபையே, நான் வாழ்வது கிருபையே, உட கொடுத்துருக்கிறது கிருபையே. ஆமே சொல்லுங்களேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அல்பமா நினைக்க கூடாது, யோசிக்க. இப்படியே பார்க்குறேன், என் மகனுக்கு ஊத்துது அந்த ஃபேன், அவரு ஃபேனை வேணான்றாரு. என் சரீரம் யாரு? என் மனைவி. அவங்களுக்கும் ஊற்றுது. நான் போய் சேர் தேடுறேன், ஃபேன் தேடுறேன், ப்ளக் பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. உள்ளே போய் போட்டால் அது அந்து பூச்சி ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் அது கூடு கட்டி உள்ளே போக மாட்டேங்குது. அப்படியே மொல்லாம் பார்த்து அங்கே ஒரு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சேன், அங்கே மாட்டினேன். இப்போ ஃபேன் வந்தவொடனே அவங்க ஆறாம உட்காந்துட்டாங்க. அது அவங்க சம்பாதிச்சாங்களா? நல்ல காற்றை சம்பாதிச்சாங்களான்னு இன்னைக்கு காலையில் இல்லை, அவர் கணவரால் கொடுக்கப்பட்ட கிருபை. ஆமே சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை உங்கள் ஆத்மீக புருஷனாக, ஆத்மீக நண்பராக, நல்ல தோழராக, தோழியாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். எத்தனை பேர் இருக்கீங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க, இயேசுவே, இயேசப்பா, நீங்க தான் கிருபை, நீங்க தான் எதிர்காலம், நீர் எங்களை புறக்கணிக்காதவர், நீர் தான் சத்தியம், நீர் தான் ஜீவன், நீர் எங்களை வாழ்வழிக்கிறவர், எங்களை நியாயம் தீர்க்காமல் எங்களை மன்னிக்கிறவர், எங்களை ஒதுக்காமல் சேர்த்து கொள்கிறவர். அல்லேலூயா. கடைசியா என்ன பார்த்தோம்? கடைசியா என்ன பார்த்தோம்? என்னால உம்மாலே உண்டாயிற்று. ஆமே சொல்லுங்களேன். உன்னதமான பலியினாலே இன்னைக்கு நாங்க வாழ்றோம். நீர் தான் கிருபை. ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்த வசனத்தை வாசித்து முடிப்போம், முடிச்சு பந்திக்கு போவோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு இருக்கிறேன் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. என்னங்க உண்டானது அல்ல. சோ நான் முழுவதும் இயேசுவால இருக்கேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் முழுவதும் இயேசுவாலே, இயேசு என்கிற கிருபையினாலே வாழ்கிறேன். ஆமென். உங்க வார்த்தையிலே என்னைக்குமே தெளிவா இருக்கணும். நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அவருடைய கிருபையினால இருக்கப்பா, கிருபையினால வாழ்றப்பா, இந்த கிருபை தான் என்னை உழைக்க பலன் தருதுப்பா,
ஆண்டவரே எங்கேயோ ஒரு சின்ன பலவீனம் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, நம்முடைய கிருபை அல்லதெல்லாம் நிவர்த்தி செய்யும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவு இருக்க மாதிரி தெரியுதுப்பா, ஆனாலும் நீங்க கிருபை இருக்கிறதுனால என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்கப்பா. டாக்டர் சொல்றாங்க, ஆண்டவர் மருத்துவத்தில் இவ்வளெல்லாம் இருக்கு, எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்கப்பா, ஆனா உங்களுடைய கிருபை, உங்களுடைய வசனம் இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் எல்லா அடைப்பையும் நீக்கும்பா. உங்களுடைய கிருபைப்பா. நான் மருந்து மாத்திரை நம்பலப்பா, அதெல்லாம் சாப்பிட்றது தான், உணவெல்லாம் சாப்பிட்றது தான், ஆனா அவன் நாடுறது கிருபையாக தான் சார்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் எழுந்திருப்போமா? அவருடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொள். கிருபையாக இயேசுவை சார்ந்து கொள். அவர் ஒரு நபர், மறந்துடாத. He is a person. அவரோட ஐக்கியம் கொள். அவருக்கு நேரத்தை ஒதுக்கு. உன் சுயபலத்துல நிக்காத. வாலிபனை பார்த்து சொல்றாரு, சோத்திரம், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாலிபனை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் சுய புத்தியின் மேல் சாராத, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ரிமெம்பர் ஹிம், திங்க் ஆஃப் ஹிம், மெடிடேட் ஆஃப் ஹிம். அவரை நினைச்சுக்க, அவரே சிந்தனையா கொள்ளு, அவரே தியானம் பண்ணு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு பெஸ்ட் லைஃப் வேணும், பெஸ்ட் காரியங்கள் வேணும் அப்படின்றவங்களை பார்த்து சொல்றேன், அவரே நினைச்சிட்டுருங்க. இன்னைக்கு வாடுறதுக்கு இருப்பாப்பா. தோத்துட்டேன்னு சொல்றாங்க, நான் திருப்பியும் ஜெயிப்பேன், ஏன்னா நீங்க இருக்கீங்க. ஆமே சொல்லுங்களேன். அரியர்ஸ் தான் வச்சிருக்கீங்களா? அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க கிளீன் சீட்டா வெளியே வருவீங்க, தோல்வியில் இருக்க மாட்டீங்க, நீங்க வெற்றியா இருப்பீங்க. ஆமே. உங்கள் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்கள் துக்கங்களை. எனக்குள்ள இயேசுவின் கிருபை இருப்பதனால எனக்கு பலவீனம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, எனக்கு பலவீனம் ஒன்றுமே இல்லை, சுகவீனம் ஒன்றுமே இல்லை. சுகவீனத்தை பத்தி பேசாத, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று பேசு. உன்னை பரிசுத்த குறைவை பற்றி பேசாத, அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர் என்று பேசு. உங்ககிட்ட இருக்கிற பற்றாக்குறையை பற்றி பேசாத, அவர் எவ்வளோ ஐஸ்வர்ய சம்மனர் என்பதை பாடு. நீ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேவன். அவர் மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி.